அனைவருக்கும் வணக்கம். நான் அசோக்ராஜ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பேட்டரி கால்குலேஷனை கொஞ்சம் லைட்டாக மாடிஃபை பண்ணி, உங்கள் லோடுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி, உங்களால் காஸ்ட் ஹார்வெஸ்டிங் பண்ண முடியுமா, கம்பெனிக்கு சேவிங் பண்ண முடியுமா, காஸ்ட் சேவிங் பண்ண முடியுமா அப்படின்றத பற்றி தான் உங்கள் வீடியோ. ஸோ ஜென்ரலாக நம்ம பேட்டரி கால்குலேஷன் நீங்கள் யூபிஎஸ் யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த யூபிஎஸ்க்கு பேக்கப் கொடுக்கறது என்னது பேட்டரி. ஸோ அந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கும். ஸோ எப்போ மெயின் பவர் சப்ளை ஆகுதோ அப்போ திருப்பி உங்களுக்கு அந்த பேட்டரி ஸ்டோர் பண்ண எனர்ஜியை திருப்பி உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி டிசி டு ஏசியை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட போகுது. கரெக்டுங்களா? ஸோ அப்படிப்பட்ட அந்த பேட்டரி நம்ம பேட்டரி பேங்கை நம்ம எப்படி டிசைன் பண்ணியிருப்போம் அப்படின்னா, உங்களுடைய யூபிஎஸ் உடைய கேவிஏ எவ்வளோ இருக்கோ அந்த கேவிஏ அதான் ஃபுல் லோட் ஓகே, ஃபுல் லோட் அதான் உங்கள் யூபிஎஸோட ஃபுல் லோட். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 1000 கேவிஏ யூபிஎஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1000 kVA is my full load. அதுக்கு 15 minutes backup or 20 minutes backup or 30 minutes backup இல்லை 1 hour backup, அது உங்களோட டிமாண்டை பொறுத்து உங்களோட கிளைண்ட்டை பொறுத்து அது மாறும். சரிங்களா? ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஐடி செக்டரில் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அவங்க 15 minutes பேக்கப் வைப்பாங்க ஆர் 20 minutes பேக்கப் வைப்பாங்க. சரிங்களா? ஸோ 20 minutes பேக்கப் வச்சுக்கோங்க. இது அந்த யூபிஎஸோட ஓவரால் கேவிஏ ரேட்டிங்கை பேஸ் பண்ணி. பட் உங்களுக்கு ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணிட்டீங்க இல்லை 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டீங்க, உங்களோட ரேட்டிங் நீங்கள் எக்ஸ்பெக்டட் பண்ண அந்த லோடிங் அதில் இல்லை, யூபிஎஸில் இல்லை. ஸோ இப்போ 1000 kVAக்கு பதிலாக வெறும் 500 kVA கூட லோடு போகலை. ஸோ இந்த மாதிரி சினேரியோலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் மேனேஜ்மெண்ட்டை அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1000 kVA யூபிஎஸில் வெறும் 500 kVA யூபிஎஸ் தான் 500 kVA லோடு தான் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 500 kVAவுக்கு உங்களுக்கு 15 minutes பேக்கப்போ 20 minutes பேக்கப்போ 1 hour பேக்கப்போ நீங்கள் பேட்டரி கால்குலேஷன் கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 1 கோடி ரூபா உங்களுக்கு பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான செலவு ஆகுது அப்படின்னா, இப்போ நீங்கள் VRLA பேட்டரி போட்டிருக்கீங்கன்னா 3 years ஒன்ஸ் பண்ணுவீங்க, இல்லை லித்தியம் அயன் பேட்டரி போட்டிருக்கீங்கன்னா 10 years ஒன்ஸ் பண்ணுவீங்க. ஸோ VRLA பேட்டரியே வச்சுக்கோங்களேன், SMF பேட்டரி சீல்டு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ பேட்டரி வச்சுருக்கீங்க. ஸோ 3 வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் மாற்றும் போது அதில் வர காஸ்டிங் இப்போ ஒரு 1 கோடி ரூபா பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது 1000 kVAவுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ ஆகுது அப்படின்னா 500 kVAவுக்கு அதை விட 50% உங்களுக்கு சேவிங் கிடைக்கும். 50 to 60% சேவிங் கிடைக்கும். சொல்றது புரியுதா? ஸோ அப்போ என்னுடைய யூபிஎஸ் கேவிஏ ரேட்டிங்க்கு ஏற்ற மாதிரி பேட்டரி பேக்கப் கால்குலேஷன் பார்க்காம என்னுடைய டிமாண்ட் எவ்வளவு, மேக்ஸிமம் டிமாண்ட் எவ்வளோ போயிருக்கு அதில் நீங்கள் குஷன் வச்சுக்கோங்க. 5% குஷன் ஆர் 10% குஷன் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு சேஃப் ஃபேக்டர் வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்கள் பேட்டரி பேக்கப் கால்குலேஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பேட்டரியோடைய அந்த ப்ரொக்யூர்மெண்ட் நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறீங்கல்ல 3 years ஒன்ஸ், அதோட அமௌண்ட் அதோட கவுண்ட்டும் கம்மியாகும். ஈவன் கவுண்ட் கம்மியானாலும் அதோட ஏஜ் கம்மியாகும். கெப்பாசிட்டி, பேட்டரியோட கெப்பாசிட்டி கம்மியாகும். ஸோ உங்களுக்கு சேவிங் கிடைக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த காஸ்ட் ஹார்வெஸ்டிங் டெக்னிக். இது எல்லா இடத்துலையுமே இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்துச்சா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலன்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பேட்டரி பேக்கப் கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓஎம் அப்ரோச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா பேட்டரியோடைய ஓஎம் அப்ரோச் பண்ணலாம். யூபிஎஸ் ஓஎம் ஆர் பேட்டரி ஓஎம் உங்களோட டிமாண்டு, உங்களோட கேவியை நான் எவ்வளோ சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இதுதான் என்னோட லோட் பர்சன்டேஜ், இதான் என்னோட பேக்கப் டைம்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி உங்களோட பேட்டரியோட ஸ்ட்ரிங் எவ்வளோ, அதோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு கொடுத்துருவாங்க. வித்தவுட் அஃபெக்டிங் தி டிசி பஸ் வோல்டேஜ். யூபிஎஸ்க்கு ஒரு டிசி பஸ் வோல்டேஜ் இருக்கும். அதை நம்ம மீட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. இல்லை நீங்களே கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும்னா ஆல்ரெடி நான் எப்படி பேட்டரி பேக்கப் கால்குலேஷன் கண்டுபிடிக்கிறதுன்றதை ஆல்ரெடி நான் என்னுடைய வீடியோவில் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்க்க போய் பாருங்க. ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஆல்ரெடி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு சின்ன ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்படி கொடுக்கும்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.